ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோட ஃபுல் டே ஸ்டடி ரொட்டீன் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறீங்க. மார்னிங்லேருந்து நைட் வரையும் எவ்வளோ நேரம் நான் படித்தேன் அப்படின்றத இந்த வ்ளாகில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா நிறைய ஹவுஸ் ஒய்ஃப் வந்து எனக்கு படிக்க டைம் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்லாம் சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ எப்படிலாம் நம்ம டைம் வந்து மேனேஜ் பண்ணி படிக்க முடியும் அப்படின்றதுக்கு ஒரு ஐடியாவாக இந்த வீடியோ இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மார்னிங் பார்த்திங்கன்னா நான் கரெக்டாக 10 o'clock போல் படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். இதுக்கு முத நாள் நைட்டு கரெக்டாக நைட்டு 1:30 வரையும் படிச்சுட்டு காலையில் 6:30க்கு எழுந்திரிச்சு குழந்தைங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு 10:30க்கு நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். மார்னிங் என்ன படித்தேன் அப்படின்னா 10th சிவிக்ஸ் அண்ட் 6th ஜாகிரஃபி தான் வந்து படித்தேன். 6th ஜாகிரஃபி ஆல்ரெடி படிச்சிருந்தேன். 10th சிவிக்ஸும் வந்து ஒரு 2 lessons கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஸோ அது எல்லாத்தையும் ரிவிஷன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக எல்லாத்தையும் முடிச்சுட்டு டெஸ்ட் எழுதணும் ஆஃப்டர்நூன்குள்ளே அப்படின்றது தான் பிளானு. 10 to 11 வரையும் தொடர்ந்து படித்தேன். அதுக்கப்புறம் 11 to 12 வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து வேலை கிளம்புனாங்க. ஸோ அவங்களுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு திருப்பி 12 o'clock போல் வந்து படித்தேன். இதுக்கிடையில் குட்டி பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவனுக்கு ஒரு நோட்டு பென் கொடுத்து அவனை வந்து சைடில் ஏதாவது கிரிக்கெட்டரு விளையாடிட்டாரு அப்படி சொல்லி அவனை சமாளிச்சிட்டேன். ஹஸ்பண்ட் இருந்த வரையும் அவங்க பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 12லேருந்து 1 மணி தொடர்ந்து படிக்க டைம் கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் தம்பிக்கு லஞ்ச் கொடுக்கணும், அவனை தூங்க வைக்கணும் இல்லையா. ஸோ அந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு திருப்பி படித்தேன். இந்த மாதிரி மார்னிங் வந்து 10லேருந்து நைட்டு 1:30 வரைக்கும் தொடர்ந்து படிக்க முடியாத ஹவுஸ் ஒய்ஃபால். ஸோ நம்ம எப்படி வந்து டைமை மேனேஜ் பண்ணி படிக்க முடியும், இடையில வந்து நம்ம செய்யக்கூடிய வேலையை எவ்வளோ கடகடன்னு முடிச்சுட்டு வந்து நம்மளால் திருப்பி படிக்க முடியும், ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் எவ்வளோ நேரம் படிக்க முடியும் அப்படின்றதுக்கெலாம் ஒரு மோட்டிவேஷனாக இருக்குன்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கொஷின் இருக்குது அப்படின்னா அந்த ஆப்ஷன்ஸில் வந்து எது ஆன்சரோ அது இல்லாமல் அந்த மற்ற 3ம் என்ன கொஷின் கேட்டால் ஆன்சராக வரும் அப்படின்றதையும் நீங்கள் அதில் குறித்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி எந்த பகுதி எந்த பிரிவுலேருந்து இந்த பிரிவு முடியும் அப்படிலாம் இருக்கும் இல்லையா. ஸோ அதை வந்து ஒரே பேஜில் அப்படியே வரிசையாக எழுதிட்டோம்னா நமக்கு படிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் 1:30 ஆயிடுச்சு. தம்பிக்கு வந்து சாப்பாடு கொடுத்துட்டு அவனை வந்து தூங்க வச்சுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பெரிய பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வர வரைக்கும் நமக்கு டைம் இருக்கும். ஸோ கடகடன்னு திருப்பியும் அந்த தம்பிக்கு சாப்பாடு ஊட்டும் போது நானுமே சாப்பிட்டுக்கிட்டு அவனையுமே தூங்க வச்சாச்சு. அதுக்கப்புறம் திருப்பி புக் எடுத்தாச்சு. 1:30லேருந்து திருப்பி 3 மணி வரைக்கும் தொடர்ந்து படிக்க டைம் கிடச்சிது. ஸோ இப்படியே படிச்சுட்டு நான் வந்து கரெக்டாக பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன் பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வரத்துக்குள்ளே. அதுக்கப்புறம் இந்த டெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 60 கொஷின்ஸ் இருக்கும். ஸோ அந்த 60 கொஷினில் வந்து நான் 52 ரைட்டாக இருந்தேன், ஒரு 8 வந்து தப்பாயிடுச்சு ஆன்லைனில் அந்த டெஸ்ட் அட்டன் பண்ணும்போது. அதுக்கப்புறம் நான் எப்போவுமே சொல்லியிருக்கேன் இல்லையா, ஆன்லைனில் அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நோட்டில் வந்து அந்த கொஸ்டினை ரைட் பண்ணி எழுதுவேன்னு சொல்லிட்டு இந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணி முடிக்க வந்து கரெக்டாக ஒரு 5 o'clock ஆகிடுச்சு. தொடர்ந்து நம்ம வந்து டைமை வேஸ்ட்டு பண்ணாமல் வந்து இந்த மாதிரி நம்ம இடையில வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் அந்த வேலையை முடிச்சுட்டு இன்றைக்கி என்ன டார்கெட் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம படித்தோம் அப்படின்னா நம்மளால் கண்டிப்பாக படிக்க முடியும். எனக்கு டயர்டாக இருக்குது, தூக்கம் வருது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அந்த விஷயத்தை முடிக்கணும், நம்ம வந்து அந்த டெஸ்ட்டை நல்லபடியாக செய்யணும் அப்படின்லாம் நம்ம பிளான் பண்ணி பண்ணணும் அப்படின்னா நிச்சயமாக அந்த தூக்கம் டயர்டு எதுவுமே வராது. இதுக்கு முத நாள் நைட்டு நான் 1:30க்கு தூங்கிட்டு 6:30 காலையில் எழுந்திரிச்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி நம்ம சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய வந்து டைம் ஷெடியூலை நம்ம தான் வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். அதே மாதிரி இன்றைக்கி இது முடிக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம மேலே நம்பிக்கை வச்சு அதை எந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு எப்படி டைமை மேனேஜ் பண்ணால் முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி அதை கரெக்டாக செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் முடிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு ஐடியாவாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழந்தைங்களை எப்படி மேனேஜ் பண்ணுறது, ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து தேவையானதை செஞ்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க அதுக்கப்புறம் அவங்களோட ஹோம்ஒர்க் அந்த மாதிரி பண்ணிடுவாங்க. ஸோ அவங்களே அப்படியே சைட் பை சைட் பார்த்துக்கிட்டு திருப்பி நான் ஈவினிங்கும் வந்து படிப்பேன் டெய்லியுமே. ஸோ இப்படி தான் வந்து டைம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நம்மளால் ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு 8 to 10 hours படிக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ அதுதான் வந்து நமக்கு சீக்கிரமாக நிறைய ரிவிஷன் பண்ணுறதுக்கோ இல்லை புதுசாக டாபிக்ஸ் படிக்கிறதுக்கோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா மார்னிங் 10 o'clockலேருந்து நான் படிச்சுட்ருக்கேன் அப்படின்னா நைட்டு 1:30 வரைக்கும் படித்தேன். இன்னுமே என்னால் படிக்க முடியும். தொடர்ந்து வந்து நிறைய நாள் நைட் ஸ்டடி பண்ணதுனால நைட்டு பார்த்திங்கன்னா எவ்வளோ தான் மார்னிங் ஒர்க் இருந்தாலும் எனக்கு டயர்டாகவே இருக்காது. நிறையா நேரம்
நேரம் படிக்கணும் அப்படின்ற எண்ணம் தான் இருக்கும். பட் வந்து என்னால் கைவலி தாங்க முடியல. ஹிண்ட்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் டெஸ்ட் கொஸ்டின் எழுதிக்கிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக ரைட் பண்ணிக்கிட்டே இருந்ததுனால என்னால் வந்து என்னோடய கை வலி தாங்க முடியல. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 1:30க்கு அப்புறம் நான் படுக்க போயிட்டேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மார்னிங் நெக்ஸ்ட் டே வந்து மார்னிங் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு 7 o'clock வரையும் தூங்கிட்டு அதுக்கப்புறம் என்னோடய ரொட்டீன் ஒர்க்கை நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நான் வந்து டெய்லியும் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து டெய்லியும் என்னால் ஃபாலோ பண்ண முடியுதா இதே மாதிரி அப்படின்னு கேட்டால் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபால் என்றைக்குமே இன்றைக்கி இருக்க மாதிரி தான் நாளைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லவே முடியாது. இன்றைக்கி நீங்கள் 10 hours படிக்கிறீங்க அப்படின்னா நாளைக்கு உங்களுக்கு ஒரு 8 hours தான் கிடைக்கும், அடுத்த நாள் ஒரு 6 hours தான் கிடைக்கும். ஸோ அந்த டைம் வந்து நம்மளோட சுச்சுவேஷனை பொறுத்து தான் நமக்கு அமையும். ஸோ பட் வந்து நான் இந்த வீடியோ எடுத்த அன்னைக்கு வந்து எனக்கு நிறைய டைம் கிடைச்சது. தம்பியும் ரொம்ப அடம் பண்ணாமல் இருந்தான். ஸோ அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து தொடர்ந்து படித்தேன். ஆனால் மேக்ஸிமம் வந்து நான் ஒரு 6 to 8 hours வந்து படிச்சிருவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்படி படித்தா தான் நம்மளால் வந்து ஃபுல் போர்ஷன் கவர் பண்ண முடியும். அப்புறம் 5 o'clock வரையும் படித்து சோஷியலை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் திருப்பி பார்த்திங்கன்னா 7 o'clock போல் புக் எடுத்தேன். ஈவினிங் வந்து குழந்தைங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு 7 o'clock பார்த்திங்கன்னா 6th இங்கிலீஷ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன் ரிவிஷன். 7th இங்கிலீஷ் ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து படித்து அதை டெஸ்ட்டு போட்டு பார்க்கணும் அப்படின்றது தான் பிளானு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதை படிக்க ஆரம்பித்தாச்சு. டெய்லியுமே பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து நான் இங்கிலீஷ் எடுத்துப்பேன். குழந்தைங்களோட சேர்ந்து நான் இங்கிலீஷ் வந்து படிப்பேன். 7 o'clockலேருந்து ஒரு 8:30 வரைக்கும் அதை அந்த டேர்மை முடிக்கிற வரைக்கும் நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு தான் நான் எழுந்திருப்பேன். அப்புறம் டின்னர் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் டைம் ஷெட்யூல் பண்ணி நான் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் வந்து டைமை வந்து வேஸ்ட் ஆக்காதீங்க. எந்த அளவு எஃபர்ட் போட்டு படிக்க முடியுமோ அந்த அளவு படிங்க. அதுக்கு 8 o'clock போல் நான் படித்து முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் திருப்பி டின்னர் ஒர்க் பண்ணோம் இல்லையா, அதை பண்ணி முடிச்சுட்டு நைட்டு திருப்பி 10:30க்கு புக் எடுத்து அந்த இங்கிலீஷ் டெஸ்ட்டை வந்து போட்டு பார்த்தாச்சு. அதில் வந்து 30 கொஷின்ஸில் வந்து 25 வாங்கியிருந்தேன் ஆன்லைனில் எழுதும்போது. அப்புறம் ரைட் பண்ணி எல்லா கொஷினையும் எழுதி பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருப்பியும் வந்து தூக்கம் வரல. சரி ஓகே இன்னும் மேக்ஸ் வந்து டச் பண்ணாமல் இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸில் வந்து டெஸ்ட்டு 1ஓட சம்ஸை வந்து போட்டு பார்த்தேன். மேக்ஸ் எப்படி படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ அதை பற்றின வீடியோ நெக்ஸ்ட் வ்ளாகில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஒரு நாளைக்கு ஒரு ஹவுஸ் ஒய்ஃபால் எவ்வளோ டைம் வந்து மேக்ஸிமம் படிக்க முடியும், எப்பெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணாமல் படிக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு வீடியோ பதிவாக இந்த வீடியோ இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இது மோட்டிவேஷனாக இருந்தால் நீங்களும் வந்து இந்த மாதிரி டைம் ஷெட்யூல் பண்ணி ஃபாலோ பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் ஆஃப் எஃபர்ட்டை போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆல் த பெஸ்ட். டிமோட்டிவேட் ஆகாதீங்க, எப்போவுமே பாசிட்டிவாக இருங்க. ஆல் த பெஸ்ட். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள்.